सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा இப்போ விதித்தம் ஜீனம்னு பத்திர காட்சியிலும் எது வேறானதோ அது கொஞ்சம் சொத்துக்கு அர்த்தம் கொஞ்சம் விஷயத்தை பார்த்தா அது தெரியவில்லை தோன்றது. தப்புங்கிற சப்தம் பல அர்த்தத்துல உபயோகம் பண்ணப்படுறது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பதவிக்கு சூரியன மந்திராசி ஏகவியவாசிகள் அப்படிங்கிற இடத்துல தப்பு சொன்னா சொல்லணும். அப்போ பிரம்மத்த காட்சியிலும் வேறானது. இதுதான் சத்தியத்துவம். பிரம்மதீனத்துவம்னு அர்த்தம். இப்படி நாம சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுக்கு பிரம்மதீனம்ங்கிற விஷயம் வேதிக்கும் சமதம் இல்லைன்னா அதான் அவரை பார்த்து பிரபஞ்சா பிரம்ம பின்னா அதனால சப்தத்துக்கு பிரம்மங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு நீங்க வியாக்கியானம் பண்ணினால் உபயோகம் இல்லை. இதுதான் யோகம். இதே சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தத்துக்கு பிரயோகம் பண்ணலாம். அதே கேட்டா பாதிக்கப்படாதது சத்தியங்கிற அர்த்தத்துல பிரயோகம் ஆகும். ஏன்னா எதுக்கு பாகம் இல்லையோ எந்த வஸ்துவுக்கு பாகம் ஏற்படுறது இல்லையோ அது சத்தியம் அர்த்தம். இது தெரியாத உங்களுக்கு. ஏன்னா சத்தியங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சத்தியம். அதாவது எது சத்தியம் இல்லையோ அது அப்படிங்கிற அர்த்தம். இதை சாதிக்கலாம். பிரம்மத்த காட்டிலும் வேற பிரபஞ்சம் அப்படிங்கிறது சின்னமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சமும் சத்தியம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால சத்திய சின்னம் அப்படிங்கிறது சின்னமாக அப்படிப்பட்டது சொல்லியது. இந்த நீங்க தெரியாது தோன்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க? நாம கேட்டாரு இதுவும் தெரியல. தப்புங்கிறதுல அபாக்கியம் அப்படின்னு அர்த்தமாயினது. அப்ப அபாக்கிய சின்னம் அதாவது அபாக்கியம் அல்லாத அப்படின்னு சொல்றது. எது அபாக்கியம் இல்லையோ அது அமைந்தது அப்படின்னு இதை பாக்கியமே என்ன சொல்லலாம். எதுக்கு அபாக்கியம் இல்லாதது சொல்லுவாங்க. அபாக்கியம் சொல்லுவாங்க. அபாக்கிய ஈரம் சொன்னாலும் வாக்குங்கிறது அர்த்தமாச்சு. வாக்குன்னா என்னன்னு கேட்டா நீங்க முன்னாடி சொன்ன தியான விவசாயம் அப்ப என்னாச்சு? நீங்க சொன்ன சாஸ்திரம் ஏற்கனவே சொன்ன சாஸ்திரமாகவே இருக்கு. இது ஒரு தனி சாஸ்திரம் ஆகும். சாஸ்திரம் பெரியவர் தான். இது சொல்லி உபயோகம் இல்லை. மூணாவது சப்தான ஒரு ஜாதி சொல்லுவாங்க. பராஜாதி சப்தா அப்படின்னு. இந்த சப்தாங்கிற ஜாதி எதுல இருக்கோ அதுக்கு சத்துன்னு பேரு. இரண்டின் குணம் கர்மா மூலையும் சப்தாங்கிற ஒரு ஜாதி இருக்கு. அந்த சப்தா ஜாதியை உடையது சத்து அப்படின்னு சந்திக்கிறார். சப்தத்துக்கு உண்டு. அந்த சட்டத்துடைய சப்தத்தை எடுத்துட்டேன்னா அப்போ சப்தாஜாதி இல்லாதது அதிகமாக அர்த்தம். இது உங்களுக்கே தேவையில்லை. இந்த பார்க்கக்கூடிய குணத்தனமாக சப்தாங்கிற ஒரு திறமை இல்லைன்னு உங்களுக்கே இருக்கிறது. ஏன்னா சப்தாஜாதி இருக்கிறதுனால சப்தாஜாதி இல்லாதது இது அப்படின்னு நீங்க சாதிக்கிறது வங்கியை சுத்தமா இருக்கக்கூடிய வங்கியை பார்த்து இது ஒன்றும் இல்லாதது அப்படின்னு சாதிக்கிற மாதிரி வாசிதமாகும். அதனால தத்துவங்கிற சப்தத்துல தத்துவங்கிற சப்தத்துக்கு இந்த மூலமான அர்த்தமாக இருக்கிற மூணு அர்த்தத்தை எடுத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த சாத்தியம் சாதிக்கிறாரே அப்படின்னு ஆட்சேபம் வந்து இதுக்கு வகையை சொல்லுவாங்க. தத்துவம்
முடியும். இதுவும் சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தான். இதுல தத்துவம்னா என்ன? பிரமாண தத்துவம் தத்துவம் பிரமாணத்தினால எது இருக்கிறதோ அது தத்துவம். இது நியாயமான விஷயம். பிரமாணத்தினால ஒரு வஸ்து இருக்கிறதா தெரியுதோ சிந்திக்கிறதோ அதுதான் சத்தியம் சத்துவம். பிரமாணத்தால ஒரு வஸ்து சிந்திக்கிறதுன்னா அது சத்துவம் சத்தியம். அதனால நான் தெரிஞ்சு சொல்றேன் சிந்திக்கணும்னு ஆனந்த போதாச்சாரிய சொன்னாலே அவருடைய வாக்கியத்துல தத்துவ பதத்துக்கு பிரமாணம் பிரமாணத்தால் தெரிவிக்கிறது. இது சொன்னா போராது பிரமாணத்தை செஞ்சானே அவ பிரமாணத்தை தெரியாமல் பிரபஞ்சத்தை காமிச்சதுன்னா வண்டியை பார்த்து ஒற்றமில்லை காமிக்கிற மாதிரிதான் பிரபஞ்சம் பிரமாணத்தை மாற்றி பிரபஞ்சத்தினால் சர்வபிரமாணத்திற்கமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல பிரமாணத்திற்கும் சின்னம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா பார்த்து கேள்விகள். அதான் அவர் சொல்றார் பிரமாணம்னா நான் பிரமாணத்திற்கும் பிரச்சனைக்காக சொன்னேன். நான் பிரமாணங்கள் சப்தத்திற்கு ஒரு பார்த்துக்கிறேன். நான் சொல்லுவான் நீங்க சொல்ற மாதிரி பிரமாணம் பிரமாணம்னா என்ன? பிரமாணத்துவம் யோக அபகத்திற்கு ஞான கரணத்துவம் இதற்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. சாதாரணமா நம்மளுடைய பிரமாணம்னு சொன்னா நம்மளுக்கு இதே எடுத்துக்கலாம். நீங்களும் அவர் அப்படின்னா ஒவ்வொரு விதமான அனுபவத்துக்கு ஒவ்வொரு விதமான பிரமாணம் சொல்றோம். 6 பிரமாணங்கள் இருக்கும். இதெல்லாம் பிரமாணம் கற்றுக்கிட்டே ஆனா நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். தத்துவங்கிறது கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கிறது. ஆனால் இதே தத்துவங்கிரியத்தினால சாத்தியம் ஏற்படுறது பிரமாணம் உண்டாகிறதே இல்லை. ஏன்னா கண்ணை கலந்து பார்த்துதான் சுற்றி எழுதணும்னு அவன் சொல்லிக்கிறான். அதனால இது தத்துவங்கிரிங்கிறது வெறும் தடை மாத்திரம் உண்டாக்குறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி எது சொல்லலாம்? நிலவத்தின் பிரமாணம் சொல்லலாம். பிரச்சனை வரணும். இந்த தத்துவங்கிரம் ஒரு சமயம் இருக்கிற வஸ்து அப்படியே காமிக்கிறது, ஒரு சமயம் ஈராக வசதி காமிக்கிறது. அது எந்த காரணம் அப்படின்னு தேவைப்படுது. பார்த்தா என்ன கிடைக்கிறது? எந்த இடத்துல இல்லாத வஸ்துவை காமிக்கிறதோ அதாவது சுற்றி ரகமாக காமிக்கிறதோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த தத்துவங்கிரம் மாத்திரம் வேலை செய்ய அதோட சேர்த்து தோஷமும் வேலை செய்யிருக்கு. அப்ப தோஷ சகசிருத்தம் தோஷ சகசிருத்தமாக அதை வேலை செஞ்சால் விஷயத்தை காமிச்சு கொடுத்தால் அதை நான் பிரமாணத்தை எடுக்க முடியாது. அப்போ பெரும் சக்கரத்தின் தோஷம் சேராமல் அது மாத்திரம் வேலை செஞ்சால் அப்பதான் பிரமாணம் சொல்லலாம். அதான் இப்ப பிரமாணம் தத்துவன்னா ஒன்னா பிரமாணம் நடத்த முடியாது. தத்துவமானது தோஷம் சேராமல் எப்ப தம் வேலையை செய்யுதோ தியானத்தை உண்டு பண்றதோ அப்பதான் அது பிரமாணம். யோகம் அதோட கூட இருந்து வேலை செஞ்சால் அப்போ அது பிரமாணம் ஆகும். அதனால பிரமாணம் யோக அபகத்துல தியானத்துவம் யோகத்தோடு சேராமல் எது தியானத்தை உண்டு பண்றதோ அந்த கரணம் இருக்கே அதுதான் பிரமாணம். இதற்கு ஒரு விஞ்ஞான வர்க்கம். ஆனா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது. அவர் சொல்லுவான் பக்கத்துல பிரத்யமா பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து தோஷம் இல்லை, வெறும் எப்படின்னா வேலை செஞ்சு காமிச்சு கொடுக்குறது. அதனால தோஷம் அபகத்துக்கு தியான கரணத்தினால்தான் இந்த விதான பிரபஞ்சம் இருக்கு. அதனால பிரமாணத்தை பற்றி இதை சொல்ல முடியாது, சாட்சிய முடியாது. ஏன்னா நம்ம தெரியக்கூடிய வசூலாம் தோட்டத்தோட சேர்ந்து தெரிகிறதுனால தெரியும். அப்படி எந்த இடத்துல பாடம் ஏற்பட்டுள்ளதோ அப்படி ஏதோ ஒரு தோட்டத்தாக தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல மாத்திரம் தோட்டத்தை கொண்டு வரும். பாடம் ஏற்படுறதுன்னா அந்த இடத்துல தோட்டத்தை பத்தி நீங்க அச்சே பார்க்கறது. அதனால சாமான்யமான பிரபஞ்சம் பிரமாணமாக தெரிவிக்கும் போது தோட அபகத்துக்கு பிரமாணம் சக்கர பிரமாணத்தை சொல்லலாமே தெரியும். அதுக்கு அவர் என்ன சொல்றார்? தெரியவேங்கிறதுனால தோஷம் இல்லை பிரமாணத்திற்கு சொல்லக்கூடாது. தெரியோ தெரியாமலோ தோஷம் இருக்கலாம். தோஷம் இல்லாமல் தியானத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரமாணங்கிறது தத்துவத்தியாவது மகாபாரதம் ஒண்ணுதான். மகாபாரதம் ஒண்ணுதான் தோஷத்தை அபேட்சிக்காமல் தோற்றுகிறது. பிரமாணம் தியானத்தை உண்டு பண்றது எல்லாமே ஏதாவது ஒரு தோஷத்தை சேர்த்துதான் உண்டு பண்றது. பிரத்யேக பாடத்தில் சம்ஸ்கார தோஷம் தேவைப்படுறது.
தனித்தனியா தோஷம் சொல்றது என்பது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அவித்யை இந்த அவித்யை தோஷமாக சொல்லுவோம். நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மற்ற பிரமாணங்கள் எல்லாமே அவித்யாங்கிற ஒரு தோஷத்தோடு சேர்ந்துதான் விஷயத்தை காட்சி கொடுக்குறது. அப்ப இந்த பிரமாணம் என்ன பிரமாணத்து தோஷ சாஸ்திர பிரமாணம், தோஷத்தோடு சேர்ந்து விஷயம் செய்யக்கூடிய பிரமாணங்கள். விஷயத்தை காமிக்கணும்னா யோகம் கூட வந்து வேலை செய்ய வேண்டும். அப்பதான் காமிக்கு இல்லதான் இருக்கு. ஆனா மகாவாக்கியங்களே அது ஒரே ஒரு மாற்றம் யோகம் இல்லாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது. எப்படி கிடைக்கக்கூடியது? அதாவது பிரபஞ்சத்தில் பார்க்கும்போது யோகம் வந்துடுறது, அதுல யோகம் இல்லை. மகாவாக்கியத்துக்கு மாத்திரம் யோகம் வாங்கினாங்க, அது மாத்திரம் இல்லை. மகாவாக்கியத்துக்கு யோகம் வாங்கணும்னு சொல்லுவேன். மகாபாரதங்கிறது விருத்தி ஞானத்துதான் உண்டு பண்ணணும். அந்த விருத்தி ஞானங்கிறது அர்த்தத்திரத்துலதான் உண்டாகணும். ஏன்னா அந்த அர்த்தத்திரத்துல உண்டாகணும்னா அந்த அர்த்தத்திரங்கிறது அப்படியாக வந்ததுதான். அப்ப அதுவே இல்லாதது அதுவாக அது அந்த மகாபாரதத்தினாலும் விருத்தி ஞானத்தை உண்டு பண்ண முடியாது. அப்ப அதுக்காக அந்த அர்த்தத்திரத்துலதான் மகாபாரதமே யாரும் உண்டு பண்ணிட்டாங்க, இதையாவது அதனால பண்ண முடியாது. அப்ப மகாபாரதம் அதுவே அபேட்சிக்கிறது, அது ஏதாவது உறுதி செய்ய முடியாது. அப்ப அதுவும் அதே கேள்வி. இந்த கேள்விக்கு பிரமாணத்தை எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா அது அவித்தியை அபேட்சிக்கிறது வாஸ்தவம். ஆனால் அவித்தியை யோகமாக அபேட்சிக்கிறது, அவித்தியை அபேட்சிக்கிறது, அவித்தியை நிவர்த்தி பண்றதுனால முடியாது. எதுனா நிவர்த்தி ஆக முடியும். அதுக்கு தேவைப்படுறது எந்த அசக்கணத்துல வெற்றி உண்டு பண்ணணுமோ அந்த அசக்கணம் அத்தியாவசியமா இருக்கிறதுனால அதெல்லாம் வேணும். ஆனால் இந்த அவித்தியை யோகமாக அதை அபேட்சிக்கிறது. அவித்யா சகஜமாக இருந்தாலும் அவித்யாங்கிற தோஷ சகஜமாக அது ஏற்றுக்கொள்கிறது. இது யோகமா இல்லையாக ஏற்றுக்கொள்கிறது. யோகத்துல எந்த ஒரு வஸ்துவனும் யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது, யோகமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இது ஒரு யோகம்னா என்னன்னா சமஸ்த மாத்திரம் உண்டு பண்ணக்கூடிய அப்படின்னு சொன்னா எதையுமே ஒரு காமிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு விதமான கிரமம் ஈடுபடுறதுக்கு ஒவ்வொரு வஸ்து சதத்தியமா யோகமா இருக்கும். இது சாட்சியா யோகம்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா யோக சாமானிய ஒன்று சொல்ல முடியாது. ஒரு சொல்லி பார்க்கலாம். சங்கு வந்ததாக தெரிகிறது சரியா, யோகத்தினால தெரியுது. ஏன்னா சாதாரண தெரியும். இது அதனால தெரியுது. என்ன தோஷம் கேட்டா அது காமாலைங்கிற தோஷம் இருக்கு. இந்த காமாலைங்கிறது தோஷம் அப்படின்னு அவருக்கு தோஷம். ஆனா இதே காமாலை இருக்குங்கிறது இன்னொருத்தர் கொடுத்துக்கிறாங்க தெரியும், பிரத்யேகமா பார்த்தேன். அப்போ அந்த காமாலை தோஷம் தெரியும். இது தோஷத்தால வந்து அப்படி அந்த ஞானம் காப்பீடு காமாலை இருக்குங்கிறது இல்லை. இந்த காமாலையால சங்கு தீட்டமாக தெரிகிறால் அப்போ இது தோஷமாக அந்த இடத்துல வேலை செய்கிறது. யோகமாக இருந்து காரணமானது. ஆனால் இந்த காமாலை இருக்குங்கிறது ஒரு விளையாட்டு சொன்னா அந்த அவனுடைய ஞானத்துல அந்த காமாலை அவருக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம இருக்குங்கிறது எழுதி சொல்றாங்க. அது காரணம். ஆனால் யோகமான காரணம் இல்லை. அப்படின்னாச்சு அதற்கு யதார்த்தமாகவே அதுக்கு ஒரு விஷயமான காரணமாகும். ஒரு வஸ்து ஒரு விஷயத்துல கிராந்தியை உண்டு பண்றதுன்னு சொன்னா அது அதுக்கு மாத்திரம்தான் அது தோஷமாக விளையாது. ஒரு இடத்துல அது கிராந்தியை உண்டு பண்ணி சொன்னா எல்லா இடத்துலையும் அந்த கிராந்தியை எல்லாம் உண்டு பண்ணுங்கிறது இல்லை. அப்படி ஏன்னா மஞ்சளாக ஒரு வஸ்து இருக்கு, அதை மஞ்சளா தெரியும் போது அது கிராந்தி உண்டு பண்ணுறதாக சொல்ல முடியாது. அதனால யோகம்ங்கிறது அபகதமான ஒரு சொல்றதுக்கு இல்லைன்னு சாத்தியராக சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த அபிஜைக்கும் அதே ஞானம் தான். இந்த அபிஜை பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்களை தாக்கும் போது தெரியும் போது அந்த பிரமாணத்தோடு சேர்ந்து இருந்தது யோகமாக இருந்து வேலை செய்யலாம். ஆனா பிரபஞ்சத்தை விட்டு பிரம்மத்தை மாத்திரம் காணிக்கக்கூடிய பிரமாணத்தோடு சேரும்போது இது யோகமாக அந்த வேலை செய்யும். உறுதியாகக்கூடிய விஷயம் இருக்கு. அப்ப அந்த சமயத்துல அது வெறும் கூட சரக்காரியாக இருந்திருக்கு. யோகமாக வரக்கூடிய ஆனா கேவலம் சரக்காரியாக இருந்தது. அதுக்காக
பிரிச்சு கொண்டு புரிஞ்சுக்கணும். நிச்சயமா இந்த விஷயத்துக்கு பிரபஞ்சத்துல நம்ம எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் பார்க்கும்போது அதுல நமக்கு 3 விதமான யோசிகள் ஏற்படும். அபேட்சா, உபேட்சா. அபேட்சான்னு சொன்னாக்க நமக்கு விளங்கி இருந்துச்சுன்னா உபேட்சாங்கிறது ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு ஆனா அபேட்சாங்கிற இடத்துல ராகம், துவேஷங்கிறது இன்னொன்று இருக்கு. யாருங்கிறது உபாதான விவேக்ஷா அப்படின்னு 3 பிரமாணத்துல சொல்றாங்க. இது 3க்கும் காரணம் பிரத்யட்சத்தினால அந்த விஷயம் தெரிவது மாத்திரமே. அந்த பிரத்யட்சத்தோடு சேர்ந்து அவருடைய ராகத்வேஷம் கர்மாங்கிறதுலாம் தெரியுது. அதனாலதான் இந்த வேலை நடக்குது. ஆனா சூக்ஷ்மமான வித்தியாசத்தில் பார்த்தோம்னா பிரபஞ்சத்துல நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய பிரமாணத்தோடு சேர்ந்து ராகத்வேஷாதி தோஷங்கள் வேலை செய்யுது. அதனால இது எல்லாமே தோஷ சமகிருத பிரமாணத்தினால சிந்திக்கக்கூடிய விஷயம். சரியா? ஆனால் மகாபாரதத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு ராகத்வேஷாதிகள் உதவாது. இது போகிறதுன்னா அது வராது. அதனால அதுக்கு மாத்திரம் யோகங்கிறது கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோக அசகிருத பிரமாணங்கிறது வேதாந்த மகாவாக்கியம் சித்தமாக இருக்கக்கூடியது பிரம்மம் ஒன்றிதான். சக்திதான் சக்தினத்தோடு சாதிக்கிறது. அதனால பிரமாணத்தின் சக்திதான் அப்படிங்கிறது நான் இந்த பிரபஞ்சத்தை சாதிச்சுட்டேன்னா இது பிரமாணத்திற்கும் யோக அசகிருத பிரமாணத்திற்கும் நினைச்சிருக்காங்க. யோகமே இல்லாத புதுதான் பிரமாணத்தினால இதை பிரபஞ்சத்தை சிந்திக்கிறது நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லை, இதுக்கு கூடவே தோஷம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே என்னுடைய சாமி தீக்கிறாங்க தான். அதனாலதான் அதை சொல்றேன். தேகா சொப்னாதிவ பிரமாணத்தின் விசாரத்தோம் சிகிச்சை அவர் திருஷ்டாந்தம் செய்து கொடுத்தார். அது இருக்கிறாங்க கேட்கிறார். அதாவது லாபகரமான பிரபஞ்சம் எது போன்றாலும் கேட்டா சொப்னத்தை திருஷ்டாந்தமாக சொன்னார். சொப்னத்தை பார்க்கிறோம் பார்க்கும்போது அதை கேட்டாக்க அது பிரமாணத்தை இல்லை. ஏன் அது பிரமாணம் இல்லை? நிதிராதி தோஷம் இருக்கு. நிதிரா சம்ஸ்காராதி தோஷத்தினால தெரியக்கூடிய வஸ்துவாக போயிருக்கு. அதனால யோக சாஸ்திர சித்தமாக இருக்கிறதுனால அது விஸ்வாசம். அதாவது பிரமாணம் யோக அபகத பிரமாண சித்தம் இல்லை. யோக அபகத தியான கரண சித்தம் இல்லை. அது எப்படி யோக அபகத பிரமாண சித்தம் இல்லையோ அதே போல பிரபஞ்சமும் யோக அபகத தோஷம் கலக்காத பிரமாணத்தினாக சிந்திக்கிறதுன்னு சொல்லக்கூடியது அப்படின்னு நான் அந்த சொர்ணத்தை பார்க்கக்கூடிய பதார்த்தத்துக்கு என்ன ஒரு மதிப்போ அதே மதிப்போட வியாபார சாஸ்திர அது சொன்னா பிரமாணத்திற்கு விண்ணத்தைனா விசாரம் சிந்தத்தை ஆடுகிறதா சுற்றுலா மாநிலம் பிரமாணத்திற்கு பஞ்ச அவாத்தியத்துவம் வியாப்தியம் அந்நியது. இந்த வழக்கில் என்ன சொன்னா அவாத்தியத்துவம் சப்தத்திற்கு அர்த்தமாக இல்லையா? அவாத்திய தீரத்துவம் அர்த்தம் அப்படின்னா பாக்கியத்துவம் அர்த்தமாகும். யோகம் கலக்காத பிரமாணத்தினால சித்திக்காது அப்படின்னு சொன்னாலும் சொல்றது பாக்கியத்துவத்தான் முடியும். எதெல்லாம் இந்த பிரமாணத்துக்கு இல்லாம நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் பாக்கியமாக இருக்கிறவங்க. அதனால பாக்கியத்துவத்துல போய் முடியவே செய்யலாம். அத்தியவர் சொல்றாரு முடியாது நான் சொல்லலை. ஆனா பாக்கியத்துவங்கிற பதார்த்தம் வேறு, பிரமாணத்துவங்கிற பதார்த்தம் வேறு. இது ரெண்டுக்கும் வியாப்தி இருக்கு. எத்தனை பிரமாணத்திற்கு பின்னத்துவம் வாக்கியத்துவம் இது வாக்கியத்துவத்துக்கு வியாப்தியமாக இருக்கு. பூமங்கிறது வட்டிக்கு வியாப்தியமாக இருக்கு. அதுக்காக பூமம் வட்டியும் இல்லை. அதுபோல வாக்கியத்துவம் வேற, இந்த பிரமாணத்திற்கு பின்னத்துவங்கிறது வேற. அதனால அதே விஷயம் நினைக்க வேண்டாம். அசதி அதிவியாப்தி வாராய சத்திய பிரத்தியமானத்துவம் விசேஷனம். இந்த சாஸ்திரம் இருக்கிற பாடத்துக்கு முன்னாடி நம்ம பிரதியோகிய பார்க்கலாம். பிரமாணத்திற்கு அப்படின்னு அதாவது
இதை வஸ்துவில இந்த பிரமாணத்துக்கு துணிவது தாமதம் ஆசை ஆனது எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா அந்த வஸ்துவை எந்த பிரமாணத்தால பிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த பிரமாணத்தினால அந்த வஸ்துவை பிடிக்கும் போது ஏதாவது தோஷம் கூட இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். தோஷத்தோடு சேர்ந்து அந்த பிரமாணம் வேலை செய்யறதா இருந்தால் அப்போ அது பிரமாணத்துக்கு சின்னம். தோஷம் கலக்காமல் அந்த பிரமாணத்தினால பிடிக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் சத்தியம். அப்படி இருக்கிறது நம்ம உணவுக்கு தான் கிடைக்கும். இருக்கக்கூடிய அகண்டாரம் ஒண்ணுதான் தெரியும். எல்லாமே எல்லாத்தையும் யோகம் கூட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாமே இது ஒரு விஷயம். இப்படி சொன்னா சட்டவிஷானது விகல்பார்த்த விருத்திக்கு விஷயம்னு வச்சுக்கணும். இந்த விகல்பார்த்த விருத்தி இருக்கு, விகல்பம்னு சொல்லக்கூடிய விருத்தி இருக்கு. விகல்பம்னு யோகசாஸ்திரத்துல பேருது. யோகசாஸ்திரத்துல அப்பத்த மாத்திரம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விருத்திக்கு விகல்பம்னு பேர் வச்சுக்கலாம். அந்த விகல்பார்த்த விருத்தியும் யோக ஜன்யம் இல்லையா? யோகம் அது கூட இருக்க வேண்டியது. அதனால யோக சககிருதமான விருத்தி சித்தம் அதாவது யோக அபகிருதம் இல்லை. தோஷ அபகிருத பிரமாணத்தினால தெரிவிக்கக்கூடியதான ஆபத்து இல்லாததுனால இந்த பிரமாணத்துக்கு தோன்றுறது அப்படி அபத்துக்கும் பிரமாணத்துக்கு சத்துவிதத்துவங்கிற லட்சணம் வருது. நிச்சயத்தை சொல்லக்கூடிய லட்சணம் நிச்சய இல்லாத ஆபத்துல வந்து ஆபத்துங்கிறது நமக்கு லட்சியம் இல்லை. சத்தும் இல்லை அகத்தும் இல்லைங்கிற பதார்த்தம் தான் வித்தியாசம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல அகத்துல அபிவியாப்தி வந்தது. இன்னொன்னு சொல்ற நிர்தர்மத்தே பிரபஞ்ச அபிவியாப்தி வரனால தர்மத்திலே அபிவியாப்தி வந்து விட்டுருந்தார். அதாவது சுத்தமா இருக்கு. நீங்க சொல்ற லட்சணப்படி பிரமாண சித்தம் அதை தவிர பார்த்தீங்கன்னா பிரமாணத்துக்கு அப்படிதான் வந்தது. மகாவாக்கியத்தினால வரக்கூடிய விருத்திக்கு பிரம்மம் விஷயம் அது பிரமாண சின்னம். பிரம்மம் சின்னம் இல்லையே அப்படின்னு கேட்டால் இது பாரதிய மதத்தை அனுசரித்து இந்த கிரந்தம் போட்டு இப்ப பேசுறது கூட பாரதியாருடைய மதத்தை வச்சுட்டு பேசலாம். ஆமதிய மதத்துல சித்தம் பிரம்மங்கிறது விருத்திக்கே விஷயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுத்தம் விஷயம் ஆனாலே சித்தம் சொல்றாரு இல்ல. அதனால விருத்திக்கு விஷயம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் சுத்தம் இல்லை. அதுதான் விருத்திக்கு எது விஷயம்? சித்தம் விஷயம். அகண்டமான சைதன்யம் விருத்திக்கு விஷயம். அப்படி இருந்தாலும் அந்த விருத்தியால அஞ்ஞான விருத்தி ஆகிறது. அதனால அந்த விருத்தி சுத்தமாக அந்த காலத்தை கொடுக்காட்டாலும் அந்த விருத்தியால அஞ்ஞான விருத்தி ஆகுங்கிற பிரயோஜனம் இருக்கிறதுனால அது உபயோகப்படக்கூடிய விருத்தியானது ஆசையாக. அதனால இப்ப அந்த மதத்தை வச்சுட்டு பார்க்கும்போது சுத்தபிரமத்துல அத்தியாசி வரும் தத்துவத்தினால மகாவாக்கியத்தினால ஏற்படக்கூடிய விருத்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்மம் உபயோகம். உபாதினா உபாதினா இந்த விருத்தி ஒன்றே உபாதி. இந்த விருத்தி பதிக பிரம்மம் அந்த இடத்துல விஷயமா இந்த விருத்தி உபாதி சம்பந்தம் கூட இல்லாததான் இருக்கணும். அப்ப அது இதுதான் வேறாண்ட இடத்துலையும் விருத்தி பதிகமான பிரமாணத்துக்கு அதுல அது வந்துச்சு. இத வாரண மாற்றத்துக்காக தத்வேத பிரதியமானதும் விசேஷம் தேவை. ஒரு விசேஷம் போதுதான் தத்து தெரியக்கூடியதாக இருக்கட்டும். வெறும் பிரமாணத்துக்கு சின்னமாகவும் தத்தென்று தெரியக்கூடியதாகவும் எது இருக்குமோ அதுதான் அவர் சொல்லுவோம். இப்படி சொன்னால் லௌகிகமான ஏதாவது பிரபஞ்சத்தில் லட்சணமாகவும் வரும். ஏதாவது பிரமாணத்துக்கு சின்னம் அதே நேரத்துல இருக்கிறதா தெரியக்கூடியதாக தத்தாக தெரியக்கூடிய வஸ்துவாக இருக்கு. இந்த லட்சணம் அந்த சமாதானமாக ஆபத்துங்கிறது பிரமாணத்துக்கு வேணும்னு சொல்லலாமே தவிர தத்தாக தெரியக்கூடியது கிடையாது. அதற்கு எப்போதும் தத்தாக தெரியாது. தத்தேனா அழகத்துவம் அழகத்துவம் தான் அபத்தம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிர்தர்மத்துக்கு அதுவும் தத்தாக தெரியக்கூடிய வஸ்து இல்லை. தத்தாக தெரியக்கூடியனா அந்த தத்துவங்கிறது ஒரு பிரகாரமா பார்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட பிரதீதிக்கு விஷயம் ஆனது. அதனால இந்த லட்சணத்துக்கு அங்கேயும் அபிவியாப்தி இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இங்க இருக்கு. அதாவது அகண்டான
விருத்திக்கு விஷயமான பிரம்மம் இருக்கும். அந்த விருத்திபதித பிரம்மம், இந்த விருத்திபதித பிரம்மங்கிறது சத்தியமா நிச்சயமானு கேட்டான். சத்தியமா நிச்சயா நிச்சய அப்படின்னு சொன்னா அந்த லட்சணம் வரல. விருத்திபதித பிரம்மம் ஏன்னா அது பிரமாண சித்தம், அது பிரமாண சித்தம் இன்னும் அது நிஜமா நிச்சயம் என்றால் அந்த லட்சணம் வர வேண்டியது வரல. அப்படிங்கிற சரி, சத்தியம் அப்படின்னு இருக்கிறோம்னா சத்தியம் சொல்லணும். சத்தியம் சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியம் சொல்லணும் கேட்டா நிச்சயத்துவ ஹேத்துவுக்கு விசாரம். நிச்சயத்துவ ஹேத்துவோட விருத்தி விஷயத்தோட விஷயத்தோட சொன்னார். இந்த விருத்தி விஷயத்துவங்கிறது விருத்தி பதிக பிரம்மத்தில் இருக்கு. இப்ப அந்த சத்தியம் சொல்லணும்னா நிச்சயத்துவம் அங்க இல்லைன்னு சொல்லுறாங்க. அப்படின்னா வித்தியாசம் இல்லாத இடத்துல சத்தியத்துவம் நிச்சயத்துவங்கிற ஹேத்து இருக்கிறதுனால வித்தியாசம் ஏற்படாது. இந்த நிச்சயத்துவத்தை வச்சு வித்தியாசம் சாதிக்க முடியாது. எல்லாமே பேசுறது இருக்கு, இதெல்லாம் அதிகமா சொல்ல முடியாது. இந்த ரெண்டு விஷயம் சத்தியம் சொல்லாதான் கஷ்டம், நிச்சயம் சொல்லாத கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எவ்வளவு தெரியல சொல்லியிருக்காங்க. இந்த லட்சணத்துக்கு லட்சியம் அசத்து சுத்த பிரம்மா, இது விருத்தி பதித பிரம்மா, இதை மூணையும் விருத்துக்கு பார்த்துதான் இந்த லட்சணம் லட்சணமாக கொடுத்துருந்தோம்னா இந்த லட்சணத்துக்கு லட்சியமாக இருக்கக்கூடியது இது மூணத்துக்கு பார்த்துதான். அதனால அபியாசம் சொல்றது லட்சியம் இல்லை. லட்சியம் இல்லாமல் இருக்கும்போது இதை வரலையும் நாம பேச முடியாது. இது அந்த லட்சணத்துக்கு லட்சமே இல்லை. அப்ப உபதித பிரம்மத்தை நீங்க விஷயம் எதோ கேட்டா இந்த லட்சணத்தை வச்சு சொல்ல மாட்டேன், வேறு இன்னொரு லட்சணத்தை வச்சு சொல்லுவேன். அந்த ஞானத்துக்கும் பிரதியோகிக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லட்சணத்துக்கு தான் அந்த லட்சணமாகவே தவிர இந்த பிரதிநிதித்துவங்கிற அஞ்சாவது லட்சணத்துக்கு அது லட்சணமே இல்லை. அதுல போய் தலைவரோட பிரதி மொழியிலேயே நீங்க கவலையே பரவாயில்லாம். அதனால சத்தியமா நிச்சயமான லட்சணத்துக்கு நிச்சயம் சொல்லலாம் அப்படிங்கிற அபேட்சை இருந்தால் வேறு லட்சணத்தை கொண்டு வந்து நிச்சயம் சொல்லிடும். இந்த லட்சணத்தை வந்து நிச்சயம் சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த லட்சணத்துக்கு லட்சியம் இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். அதுதான் சொல்ற சத்தேன பிரதீயமானத்துவம் விசேஷனம் தேவி தயோகோ தத்துவப்பிரகாரக பிரதீதி விஷயத்துவம் தயோகோ அந்த அர்த்தத்தை ஒண்ணு இரண்டு பிரம்மம் ஒண்ணு, இது ரெண்டுக்குமே தத்துவப்பிரகாரக பிரதீதி விஷயத்துவம் கிடையாது. சத்துன்னு தெரியக்கூடிய சத்துங்கிற பிரதீதிக்கு அது விஷயமாகாது. அசத்துங்கிற பிரதீதி விஷயமா இருக்கிறதுனால சத்துங்கிற பிரதீதிக்கு விஷயமாகாது. பிரம்மங்கிறது பிரகாரமா இருக்கிறதுனால பிரதீதிக்கு விஷயமே ஆகாதுங்கிறதுனால தத்துவப்பிரகாரக பிரதீதிக்கும் விஷயமாகாது. இப்ப நாலாவது காலத்துல வந்து அனுவாதம் பண்ணி நான் இந்த மாதிரி தத்துங்கிற பதத்துல அர்த்தம் சொன்னதுனால அவர்கள் சொன்ன ஆட்சேபங்கள் எதுவுமே இடம் இல்லை சொல்ற. அதையே சத்தியத்துவம் கேட்ட தத்துவம் சத்தா ஜாஸ்திகம் வா அபாத்தியம் வா பிரம்மரூபத்துவம் வா ஆதித்ய ஜாதே புயா அப்புறமேன அசம்பவா அகதேவன் இருக்கு. நிரஸ்தம்ங்கிறதுல அறிவிக்கப்படும் அகதேவ நிரஸ்தம் நிரஸ்தம் ஒரு அதை கிடைக்கிறது நடுவில் இருக்கிறது கூட அனுவாதம். சத்விரிக்தம்ங்கிற இடத்துல சத்துனா என்ன, சத்துங்கிறது சத்தா ஜாதிக்கு ஆதாரமாக இருப்பது இதுதான் அர்த்தமா, அல்லது அவாசியம் அர்த்தமா, அல்லது சத்துங்கிறது பிரம்மங்க அர்த்தமா. சத்தா ஜாதிக்கு அதிகரணம் அப்படின்னு நீங்க அர்த்தம் சொன்னால் கடாரும் ஆதித்ய ஜாதி ஸ்வயா அனுபவம் அசம்பவா. சத்தாங்கிற ஜாதி இருக்கு நீ ஒன்று அப்படி அது விஜய் சொல்ல முடியும். அதனால அசம்பவம் வருது. அபாத்தியம் அர்த்தம் சொன்னா அபாத்தியம் இல்லாமல் அர்த்தம் சொன்னதாகும் அப்படின்னா பாத்தியம் சொன்னதாகும். பாத்தியஸ்வரூபம் விசாரத்துவ பரியோகம் அபாயத்தனை சொல்ல விஷயம் தனியாக அத்தியாவதாக சொல்றதுக்கு முன்னிலை திருப்பியே பிரம்மவிதம் அப்படின்னா பிரம்மவிதம் நான்காவது தெரியாத பிரபஞ்சத்தை விதி நிரஸ்தம் அனர்த்தமாதேவ சொல்லவே சகசவிலட்சணத்துவ பட்சோக்த துக்க அத்த அனுசம்சேயா. இதுக்கு மேல சில தோஷங்கள்லாம் அவர் பேசுவார். இந்த மாதிரி சமாசீனம் எதுவோ அதற்காட்டிலும் எல்லாம் கவனிக்கிறது அப்படின்னா சத்தின்னத்துவம் இங்க போட்டதாக ஆயிடுச்சு. நிஜமான சத்தெதுவோ சத்தின்னத்துவம் ஆயிடுச்சு. அப்புறத்துல அபிவியாப்தி வாரண பதத்துக்கான
யாகசீனத்துவம் அதே தப்பீன பிரதிக்கிறார் பிரதி யாகசீனத்துவம் அதான் தப்பீன பிரதி சிறந்தத்துவம் போட்டு இது அந்த ஓட்ட மாதிரிதான் இருக்கு. இதுக்கு மேல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சப்தம் தான் வேலை போடுவோம். சப்தத்தை மாற்றிருக்கோம், கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றிருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட அந்த சப்தங்கிற மாதிரிதான் இதுவும் மாற்றி இது ரெண்டு பேரும் போட்டதும் அது நிறைய இதுக்கு மேல இது ரெண்டு போனதுல போகுமா வராது அப்படின்னா பேசுவதும் ஒரே வஸ்து பிரமாணத்துக்கு பின்னமாகும், அதே சமயத்துல தப்பீன பற்றி எத்தனமாகவும் இருக்க முடியுமா, விரோதமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். இது எல்லாத்துக்கும் பதில் ஏற்கனவே சொன்னார். தர்க்கவிலட்சணத்துவங்கிற பிரபஞ்ச சாஸ்திரத்தை சொல்றதுலேன்னா அதையே மறுபடியும் அர்த்தம் செஞ்சுக்க வேண்டியது. ஏன் தத்துவ பிரதிநிதி விஷயமாக இருக்குது, அதே சமயத்துல பிரமாணத்திற்கு இல்லையே எப்படி இருக்குமா சேரும் இதற்கு விருந்தவையா பிரமாணத்திற்கும் சொன்னா அப்பதான் அது தத்துவ சொல்ல முடியும். அதான் கர்த்தாக இருந்தால் பிரமாணத்திற்கும் இருக்கணும், பிரமாணத்திற்கும் சின்னமாகாது, பிரமாணத்திற்கும் சின்னமாக இருந்தாலும் கர்த்தா. அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு, எப்படி இது ரெண்டும் ஒன்றாக கிடையாது கேள்வியா. இதுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன அந்த தத்துவம் அசத்துவம் பரஸ்பர அசந்திரமா பரஸ்பர அசந்திரா வியாபகமா வியாபியமா அப்படின்னா கேட்ட விஷயம் அதே ரீதியை இதையும் அனுசரிக்க வேண்டியது. அதனால இது மாதிரி எத்தனை எழுதுனாலும் அந்த முன்னாடி சொன்னதை வச்சு வெளியே எழுத வேண்டிய பக்ஷோக்த யுக்த அஸ்திர அனுசந்தியா அவசிஷ்ட திருஷ்டாந்தத்தின் லட்சியா. இதுக்கு சொல்லி ஏதாவது வாக்கு இருந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு அபிவிருத்தி நிரூபணம் பண்ற காலத்துல நாங்க சொல்லுவோம். அதனால அதுவும் சேர்த்துருவாங்க, எல்லாருக்கும் முதலாயிரம் அதுக்கு வித்தியாசத்துக்கு பிரமாணத்திற்கு இன்னத்துவம் அவாக்கியத்துவம் சொன்னாங்கன்னா வித்தியாசத்துக்கு பிரிவு சொல்லலாம். பிரமாணத்திற்கும் அவாக்கியத்துவம் பிரமாணத்திற்கு அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. பிரமாணத்திற்குங்கிறது ஒரு தான் இருக்கு, அவாக்கியத்துவம் அங்கே இருக்கு. யாப்பி இருக்கிறது ரொம்ப நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லலாம். அதனால இது வேறுதான் முன்னாடி சொன்ன வாக்கு வாக்கியத்துவம் வித்தியாசப்படுவதாக சொன்னாலே அதே வாக்கியத்துவத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறதுனால வாக்கியத்துவத்தை காட்டிலும் இது சாஸ்திரம் வித்தியாசமானது. அதனால இந்த சாஸ்திரம் முன்னாடி சொல்ல காட்டிலும் வேறானது.